கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. புனித வாரத்தில் ஆண்டவருடைய பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இந்த நாளின் இறை வார்த்தை, ஆண்டவர் எப்படி நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ளப் போகிறார், சிலுவை சுமக்கப் போகிறார், அவமானங்களை தாங்கிக் கொள்ளப் போகிறார். கற்றூணில் கட்டி அடிக்கப்பட்ட போதும், பாரமான சிலுவை சுமத்திய போதும், அவரை வடிநடிக்க சாட்டைகளால் அடித்து இழுத்து கொண்டு போன போதும், அவருடைய ஆடைகளை களைந்து நிர்வாண கோலமாய் அவரை அவமானப்படுத்திய போதும், ஆணிகளால் அறைந்து அவரை கொன்ற போதும் கூட கத்தாத செம்மறியாய் நம் ஆண்டவர் எப்படி அந்த பாடுகளை துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். இறைவனுடைய திருவுளத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தன்னை வதைத்தவர்களையும் துன்புறுத்தியவர்களையும் மன்னித்தார். அவருடைய அன்பு மகனாக, மகளாக, சகோதர சகோதரிகளாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் கூட நம்முடைய வழிகாட்டி, நம்முடைய மீட்பர், நம்முடைய மெஸ்ஸியா, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். துன்பங்களில் உறுதியான மனநிலை வேண்டும். அன்றாட வாழ்வில் வருகின்ற பாடுகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன துணிவு வேண்டும், ஆற்றல் வேண்டும். ஒருவர் மற்றவரை மன்னிக்கின்ற நல்ல மனப்பக்குவம் வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் இறை திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாய் வாழ வேண்டும். அதற்கான வரம் வேண்டி சிறப்பாக இந்நாளில் ஜெபிப்போமாக. ஆமென்.